வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்ஜே அகிலா. இன்று நாம் பார்க்க போகும் கதை துரோகத்தில் புதிதாய் பிறந்தேனடா. இந்த அழகான கதையை எழுதியவர் உமாமதி அவர்கள். எபிசோடு 12. கதையின் தொடக்கம். அர்ஜுன் வழக்கமாக 9 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ்க்கு செல்பவன். இன்று 1 மணி நேரம் லேட்டாக கிளம்பியவன் 11 மணிக்குத்தான் ஆஃபீஸ்க்குள் நுழைந்தான். தற்சமயம் அவனது மூளை மீனா என்ற ஒருத்தியை மொத்தமாக மறந்திருந்தது. மனைவி நேற்று இரவு தன்னிடம் நடந்து கொண்ட விதத்தையே நினைத்து நினைத்து தனக்குள் சிலிர்த்து போனான். அதே சமயம் காலையில் அவள் அழுததும் நினைவுக்கு வந்தது. என்ன ஆச்சு இந்த பட்டிக்காட்டுக்கு? ஏன் வித்தியாசமா நடந்துக்கிறா? அவ்வளோதான் நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணா, அப்புறம் ஏன் முடியாதுன்னு கண்ணீர் வடிக்கிறா? நாம அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு நாய்க்குட்டி மாதிரி அலையணும்னு நினைக்கிறாளோ? அவள் அப்படியெல்லாம் யோசிக்கிறாளா? சே, 1ஆம் நம்பர் பட்டிக்காடு. இவளுக்கு இந்த அளவுக்கெல்லாம் மூளை வேலை செய்யாது. எங்க போயிட போறா? வீட்டில் தானே இருக்கிறா, சாயந்தரம் போய் பார்த்துக்குவோம் என்று தனது கவனத்தை கடினப்பட்டு வேலையின் புறம் திசை திருப்பினான். அவ்வளவு சீக்கிரம் உன்னை நிம்மதியாக விட்டு விடுவேனோ என்பது போல் அவனது போன் மணி ஒலிக்க, புருவ முடிச்சுடன் அதை எடுத்து பார்த்தவன் மீனாவின் நம்பரை கண்டு, ஐயோ, இவ்வளவு வேற மறந்துட்டோமா என்று மனதிற்குள் அலறியபடி அட்டன் செய்து காதுக்கு கொடுக்க, அர்ஜுன், உனக்கு நான் வேண்டாதவளா போயிட்டல்ல, என்னை கலட்டி விட நினைக்கிறதானே? என்ன இருந்தாலும் உனக்கு என்னை விட உன் பொண்டாட்டி தானே முக்கியம் என்று அழுகுரலில் கேட்க, அவனுக்கு தலைவலியே வந்து விட்டது இந்த ஒற்றை ஃபோன் காலில். மீனா, நான் ஆஃபீஸில் இருக்கேன். இப்படி வேலை நேரத்தில் ஃபோன் பண்ணி அழுதா நான் வேலை பார்க்குறதா இல்லை உன்னை கொஞ்சிக்கிட்டு இருக்கணுமா என்று எரிச்சலோடு கேட்க, நான் ஃபோன் பண்ணது உங்களுக்கு தொல்லையாக இருக்குன்னு சொல்ல வரீங்களா? நான் அவ்வளோ மட்டமாக போயிட்டேனா உங்களுக்கு? நானா வந்து உங்ககிட்ட லவ்வாக சொன்னதுனால என்னை இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நடத்துறீங்கல்ல என்று சத்தமாக அழ, அவள் அழுவதை கேட்க சகிக்காமல், மீனா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நீ ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை, படித்த பொண்ணு தானே. ஏன் புரிஞ்சுக்காமல் என்னை இம்சை பண்ணுற? நான் எப்போவாவது உன்னை தப்பாக பேசியிருக்கேனா? இல்லை என் பொண்டாட்டியோட ஒப்பிட்டு தரக்குறைவாக பேசியிருக்கேனா? எப்போவுமே உங்க 2 பேரையும் நான் ஒப்பிட்டதே கிடையாது. அவள் வேற, நீ வேற. அவளுக்கும் உனக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. நல்லா படித்து டிகிரி வாங்கி இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுற நீ எங்க? வெறும் 8ஆம் கிளாஸ் மட்டுமே படிச்சுட்டு வீட்டில் முடங்கி கிடக்கிற அவள் எங்க? நீ தான் உன்னை தாழ்த்துற. நான் உன்னை ஒரு நாளும் தாழ்த்தி பார்க்கல. தேவையில்லாமல் அவளையும் உன்னையும் கம்பேர் பண்ணி பேசாத மீனா. எதுவா இருந்தாலும் ஈவினிங் பார்க்கும்போது பேசலாம். இப்போ போய் வேலையை பாரு என்று அர்ஜுன் நிதானமாக கூற, சரி அர்ஜுன், ஐ லவ் யூ, நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் என்று முத்த சத்தத்தோடு ஃபோன் துண்டிக்கப்பட்டது. தலையை உலுக்கி தன் மனதை சமாதானப்படுத்தி கொண்டவன், சின்ன பிள்ளைத்தனமா அழுவுறா, இன்னும் வளர்ந்த குழந்தையாவே இருக்கிறாள். என்னோட விஷயத்துல மட்டும் அந்த அளவுக்கு என்னை பைத்தியக்காரத்தனமா காதலிக்கிறா போல. இதுக்கு நான் அவளுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன் என்று முணுமுணுக்க, அவளுக்கு தாலி கட்டி இந்த சமூகத்துக்கு முன்னாடி இவள் தான் என்னோட பொண்டாட்டி, இவள் தான் என் ஆருயிர் காதலின்னு அங்கீகாரம் கொடுக்குறியா? எல்லாரும் உன்னை ஆகோ ஓகோன்னு புகழ்ந்து தள்ளுவாங்க. என்ன செய்றியா என்று அவனது மனசாட்சி கேலி செய்ய, இது தாலி கட்டுறதா என்று அதிர்ந்தான் அர்ஜுன். அப்புறம் வேற என்ன பண்ண போற? காலம் முழுக்க அவளை உனக்கு வப்பாட்டியா வச்சுக்க போறியா என்று நக்கலாக கேட்க, எது வப்பாட்டியா? சி, வாயை கழுவு. என்ன பேசுற? அவளுக்கு என்ன தலையெழுத்தா எனக்கு வப்பாட்டியா வாழ? அவள் 4 பேருக்கு மத்தியில கௌரவமா தலை நிமிர்ந்து வாழணும். என்னால் அவள் யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது என்று அர்ஜுன் தீர்க்கமாக கூற, ஓஹோ, அதான் உன்னோட ஆசை காதலி கண்ணீர் விட்ட உடனே அப்படி உருகிற. உன் பொண்டாட்டி கூட தான் காலையில அழுதா. அவ என்ன பண்றா ஏது பண்றான்னு ஒரு வார்த்தை விசாரிச்சியா? அவளை பத்தி உனக்கு கவலை இருக்கா? ஆனா இவ ஃபோன் பண்ணி அழுததும் அவளுக்காக எவ்வளோ யோசிக்கிற. இப்ப நீ பண்ற விஷயம் அவளோட வாழ்க்கைக்கு நல்லதா? 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கிற அர்ஜுன் என்று அவனது மனசாட்சி எச்சரிக்க, வாயை மூடுன்னு சொல்றல்ல, நான் யாரோட வாழ்க்கையில விளையாடல. என்னால அவங்க 2 பேரையும் நல்லபடியா பார்த்துக்க முடியும். மீராவுக்குமே ஒண்ணுமே தெரியாது. அவ சொந்த பந்தத்துக்கு நடுவில் அடிமை மாதிரி சிக்கி சீரழிச்சிட்டு தான் இருந்தா. அவளை அங்கிருந்து காப்பாத்தி நான் நல்லா தான் பார்த்துக்கிறேன். இனிமேலும் அப்படியே பார்த்துக்குவேன். அவளுக்கு நான் எந்த குறையும் வைக்கல. அதே மாதிரி மீனாவும் எனக்கு முக்கியம். அவளையும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் என்று அர்ஜுன் தெளிவாக அவன் மனசாட்சியை குழப்பி கொண்டிருக்க, என்னடா உளறிக்கிட்டு இருக்கிற? மீரா உன்னோட பொண்டாட்டினா அப்போ உன்னோட வாழ்க்கையில மீனா யாரு? அவளை நீ எந்த இடத்துல வச்சிருக்க என்று குழப்பமாக கேட்க, லூசுத்தனமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காத. மீரா என்னோட பொண்டாட்டி தான், அது எப்பவுமே மாறாது. ஆனா மீனாவுக்கு என் மனசுல இருக்கிற இடம் மீராவுக்கு கூட கிடையாது. மீனாவை நான் அந்த அளவுக்கு உயரத்துல கோவில் கட்டி வச்சிருக்கேன். அவளை ஒருபோதும் நான் கஷ்டப்பட விட மாட்டேன். அவளுக்கு நான் கொடுக்கிற மரியாதையை நீ வப்பாட்டின்னு சொல்லி அசிங்கப்படுத்தாத என்று அர்ஜுன் மனசாட்சியை முறைக்க, அவனை வெட்டவா குத்தவா என்னும் ரீதியில் பார்த்த அவனது மனசாட்சி, உன்கிட்ட பேசி 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. உன்னை எச்சரிக்கைப்படுத்த வேண்டியது என்னோட கடமை. அதை நான் சரியா செஞ்சுட்டேன். இப்ப நீ நினைச்சா கூட அவங்க 2 பேரையும் நல்ல வாழ்க்கையை வாழ வைக்க உனக்கு வழி இருக்கு. ஆனா எல்லாம் கைமீறி போயிடுச்சுன்னா நீ தான் கஷ்டப்படுவ என்று சொல்லிவிட்டு ஓடி ஒளிந்தது. மீரா அர்ஜுனை அனுப்பிவிட்டு தனது பட்டன் போனை எடுத்து துளசிக்கு அழைத்தாள். என்ன மீரா, பக்கத்திலே இருந்துக்கிட்டு ஃபோன் பண்ணுற என்று சந்தேகமாக கேட்க, கொஞ்சம் வீட்டுக்கு வாயேன் துளசி, உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் என்று சோர்வாக கூற, சரி மீரா, நீ ஃபோனை வை, இதோ வர என்றவள் அடுத்த 5 நிமிடத்திற்குள் மீராவின் முன்பு வந்து அமர்ந்திருந்தாள்.
என்ன மீரா இவ்வளோ சோர்வா இருக்க? உடம்புக்கு முடியலையா? ஜுரம் அடிக்குதா என்ன? நேத்து தண்ணீரில் விழுந்தது உடம்புக்கு ஒத்துக்கலையா? கிணத்து தண்ணியை அளவுக்கு மீறி குடிச்சிட்டியா என்று சந்தேகமாக கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அது வேற. சரி அதை விடு. எனக்கு ஒரு வேலை வேணும் துளசி, உன்னால ஏற்பாடு பண்ண முடியுமா என்று மீரா வேண்டுகோள் வைக்க, என்ன மீரா, நான் என்ன கலெக்டராவா ஒர்க் பண்ணுறேன், இல்லை சாஃப்ட்வேர் இன்ஜினியராவோ, இல்லை டாக்டராவோ, வக்கீலாவோ வேலை பார்க்குறேன்னா? 5ஆம் கிளாஸ் கூட முழுசா தாண்டல, என்கிட்ட போய் வேலையை பற்றி விசாரிச்சா நான் என்னடி பண்ணுவேன் என்று துளசி வருத்தமாக கூற, எனக்கும் உன்னோட நிலைமை புரியுது துளசி. ஆனால் நீ 4 இடத்துக்கு சுதந்திரமாக போயிட்டு வர. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. நான் வீட்டை விட்டு வெளியே போகணும்னாலே என்னோட புருஷனோட அனுமதி இல்லாமல் போக முடியாது. இல்லைன்னா நானே விசாரிச்சிருப்பேன். உனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பாரு என்று மீரா கேட்க, சரிடி, நீ கேட்டு முடியாதுன்னு சொல்ல போகிறேன், கண்டிப்பாக விசாரிக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னோட சந்தேகத்துக்கு பதில் சொல்லு. இப்போ எதுக்கு நீ வேலையை தேடுற? உன் புருஷனை விட்டு பிரிஞ்சு போகலான்னு நினைக்கிறியா? உன் வாழ்க்கையை அந்த மீனாவுக்கு விட்டு கொடுக்க போறியா என்று கோபமாக கேட்க, இல்லை துளசி, நான் இன்னும் முடிவு பண்ணலை. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அவரை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதே சமயம் இனிமேல் அவரை நம்பி மட்டுமே நான் இருக்க விரும்பலை. எனக்குன்னு சுய சம்பாத்தியம் வேணும். அது மாதத்துக்கு 5000 ரூபாவா இருந்தாலும் பரவாயில்லை. சிறுதுளி பெருவெள்ளம். என்னோட வருமானத்தை நான் சேர்த்து வைப்பேன். நிச்சயமாக அது என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்று மீரா நம்பிக்கையோடு கூற, சரி மீரா, உனக்கு வருமானம் வேணும்னு யோசிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் உன்னோட வாழ்க்கையை யாருக்கும் விட்டு கொடுக்காத. அர்ஜுன் உனக்கு சொந்தமானவர். நடுவில் வந்த ஒருத்திக்காக உன்னோட வாழ்க்கையை தூக்கி கொடுத்துடாத. நம்ம ஓட ஓட இந்த சமூகம் நம்மளை விரட்டிக்கிட்டே தான் இருக்கும். நமக்கு உரிமையானதை நாம தான் போராடி தக்க வச்சிக்கணும் என்று துளசி அழுத்தமாக கூற, சரிடி, நீ சொல்றது என்னோட மரமண்டைக்கு நல்லாவே ஏறுது. நான் பார்த்துக்கிறேன். நீ போய் எனக்கான வேலையை ஏற்பாடு பண்ணு. கம்மியான சம்பளமா இருந்தாலும் பரவாயில்லை என்று மீராவும் அழுத்தமாக கூற, நான் விசாரிச்சுட்டு சாயந்தரம் என்ன சங்கதின்னு சொல்றேன் என்று துளசி கிளம்ப, அவளின் முதுகுப்புறத்தை வெறித்த மீரா, உனக்கு ஒரு விஷயம் புரியல துளசி. இந்த சமூகம் நம்ம ஓட ஓட விரட்டிக்கிட்டே தான் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை. அது நம்ம கூட இருக்கிற உறவுகள் உண்மையானதா இருந்தா அவங்களுக்காக எவ்வளோ வேணும்னாலும் போராடலாம், ஏன் உயிரை கூட கொடுக்கலாம். ஆனால் அவரோட மனசுல நான் எந்த இடத்துல இருக்கேன்னு எனக்கு தெரியல. அது தெரியும் போது தான் நான் அவரோட வாழ்றதா இல்லையான்னு முடிவு பண்ணுவேன் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள் மீரா. இதோடு இந்த எபிசோட் நிறைவடைகிறது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்து இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க மறக்காதீர்கள். இந்த கதையை முழுமையாக கேட்க விரும்பினால் அதற்கான லிங்க் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பார்த்து கேட்டு மகிழுங்கள். அதேபோல் இந்த கதையை நீங்களே படிக்க விரும்பினால் அது பிரதிபலி ஆப்பில் கிடைக்கிறது. அங்கே சென்று படித்து மகிழுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.